வர தேர்தலில் விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போது 25-35% கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. எங்கே பார்த்தாலும் தளபதி தான் சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் எங்கே போய் நாங்கள் ஆதரவு கேட்டாலும் என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேணும், நாங்கள் தளபதிக்காக ஓட்டு போடுவோம் அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க. சின்ன வயசில் ஓட்டு கிடையாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் எல்லாமே வயசானவங்க 45, 35, 50 வயசு எல்லாமே அப்படி தான் சொல்கிறாங்க. நாங்கள் தளபதி தான் எதிர்பார்க்குறோம், இந்த வாட்டி அவங்கள தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு எல்லாமே அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக 25-30% கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. நிறைய தலைவர்கள் இதே போல் வந்தாங்க, ஆனால் அந்த அளவுக்கு ஓட்டு வாங்கலை. விஜய் வாங்குவார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குது. அப்போ வந்து என்னென்னா, இப்போ அம்மா இருந்தாங்க, கலைஞர் இருந்தாங்க, இப்போ அவங்க 2 பேரும் இப்போ கிடையாது. இப்போ தளபதி வராருனாக்கா கண்டிப்பாக நிச்சயமாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்குது? வெற்றி வாய்ப்பு நிறைய இருக்குது. விஜய்க்கு, தளபதிக்கு நிறைய இருக்குது. நிறைய இருக்குது. ஆமாம், அவரோட ரசிகர்களே ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, கோடி கணக்கில் இருக்கிறாங்க. அதை மீதி ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாமே வந்து ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. கண்டிப்பாக தளபதிக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக மக்கள் ஓட்டு ஏற்றுப்பாங்களா? இவர் சினிமாவில் இருந்தார், இப்போ மக்கள் ஏற்று ஓட்டு போடுவாங்களா? சினிமாவில் இவர் உடனே மக்கள் பணத்தை கொள்ளை அடிக்கலல்ல, அவர் கஷ்டப்பட்டு நடித்து தானே அவர் பணத்தை தானே செலவு பண்ணுறாரு. யாரோட பணத்தையும் ஏமாத்தலைல்ல, இவரோட பணத்தை தானே செலவு பண்ணுறாரு. அதனால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அவர் ஏற்கனவே கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாரு. அவர் சொந்த பணத்தை வருமானத்தை விட்டுட்டு மக்களுக்காக இறங்கி இவர் பணத்தை செலவு பண்ணுறாரு. கண்டிப்பாக வருவார், நிச்சயம் ஜெயிப்பார். ஆனால் வர தேர்தலில் விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார் 230 நாங்கள் தான் சார் அடிக்கிறோம், டிவிக்கு தான் சார் அடிக்கிறோம். நாங்கள் அடிக்கிறோம். அந்த பேச்சு கருத்து கணிப்பு யார் கூட்டணியும் எங்களுக்கு தேவையில்லை சார். எங்களுக்கு நாங்கள் தான் சார் அடிக்கிறோம். எங்களை மீறி யாரும் இது பண்ண முடியாது. யார்கிட்டும் கூட்டணி வைக்கிறது தளபதி இஷ்டம், சரிங்களா? நாங்கள் யார்கிட்ட போய் நிற்க மாட்டோம். எங்களை தேடி தான் அவங்க வந்தாகணும். நாங்கள் யார்கிட்ட போய் கேட்கணுன்ற அவசியமும் கிடையாது, ஒன்றுமும் கிடையாது. கஷ்டப்பட்டு உழைப்பால் உயர்ந்த ஒரே ஒரு தளபதி டிவிக்கே, இளைய தளபதி. விஜய் ரசிகர் மட்டும், விஜய் மட்டும் தான், வேறு யாருமே கிடையாது. கஷ்டப்பட்டு வந்தார், வேறு யாருமே உயர கிடையாது, சரிங்களா? அவரை வந்து கேவலமாக பேசுகிறாங்களா, அதெல்லாம் நாங்கள் வந்து பொறுக்க மாட்டோம். நாங்கள் வந்து வேறு மாதிரி நாங்கள் அப்புறம் அவர் அமைதியாக இருக்கிற சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்கு நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். ஆனால் அவர் பொங்கி எழுந்துட்டாரா நாங்கள் வேறு மாதிரி இருப்போம். நாங்கள் சரிங்களா, நாங்கள் வேறு லெவலில் சொல்ல மாட்டோம், செஞ்சு காட்டுவோம். நாங்கள் மக்கள் வாக்களிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கன்ஃபார்ம் சார். என்ன சார் இதில் வந்து இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே 2 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டிவிக்கே தான், எங்கள் தான், நாங்கள் தான். இப்போ கேப்டன் வந்து 2வது அணி அமைச்சாரோ அந்த மாதிரி நாங்களும் 2வது அணி அமைப்போம், அமைச்சு காட்டுறோம். வேணா நீங்கள் வேணால் பாருங்கள், சரிங்களா? கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சார் கண்டிப்பாக இல்லை சார், நாங்கள் தான் சார் அடிக்கிறோம். எங்கள் கூட கூட்டணி போகிறதுக்கு எத்தனை பேர் போட்டி போடுறாங்க உங்களுக்கு தெரியாது. வேணா நீங்களே பாருங்களேன். 2026 தொகுதியில் அடிப்பீங்க, வெற்றி பெறுவீங்க. கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம் சார். நாங்கள் இளைய தளபதி மட்டும்தான். நாங்கள் தானே ஜெயிப்போம். கண்டிப்பாக ஜெயிப்பீங்களா? நாங்கள் தான் ஜெயிப்போம். மக்கள் வாக்களிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆ, ரசிகர்களை தாண்டி பொதுமக்கள் வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாக்களிப்பாங்கண்ணா. அது எப்படின்னா அவங்களோட உத்தரவுப்படி தானே இவ்வளவு நடக்குது. அவங்க இல்லாமல் இவ்வளோ தூரம்லாம் வராது. கண்டிப்பாக ஜெயிச்சிருவாரா? கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. இருக்குண்ணா, அதிகமாகவே இருக்கு. கண்டிப்பாக வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. புதுசாக வந்திருந்தாலும் தலைவர் வந்து கண்டிப்பாக இந்த வாட்டி சிஎம் ஆகிறது உறுதி. கண்டிப்பாக மக்கள் வாக்களிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? புதுசாக வந்த ஒரு தலைவருக்கு மக்கள் வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வாக்களிப்பாங்க சார். ஆமாம், ஏன்னா இப்போ ரசிகர் எல்லாருமே கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டி தலைவருக்கு வந்து 20% ஓட்டு கண்டிப்பாக கிடைக்கும். ரசிகரை தாண்டி பொதுமக்கள் வாக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சார். வீட்டுக்கு ஒரு ஓட்டு கண்டிப்பாக இருக்குது. விஜய் தலைவருடைய முகம் தெரியாத வீடே கிடையாதுன்னு சொல்லலாம். தமிழ்நாடு முழுக்க எல்லார் வீட்டில் இருந்து கண்டிப்பாக விஜய்க்கு வந்து ஓட்டு இருக்குது. வாக்கு செலுத்தி கண்டிப்பாக இருக்குது சார். தலைவர் கண்டிப்பாக ஓட்டு இருக்குது. தளபதி தான் ஜெயிப்பார் இந்த முறை. எப்படி இருக்கு வாய்ப்பாக? நீங்கள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் தான் வருவார், கன்ஃபார்ம். உறுதியாக ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்க? உறுதி தான், தளபதி தான். கண்டிப்பாக வந்து தலைவர் தான் இந்த 2026 சிஎம் தலைவர் தான். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே அவருக்கு ஓட்டு இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு வீட்டு கண்டிப்பாக விஜய்க்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இருக்குது சார். கண்டிப்பாக இருக்குது. எல்லா யங்ஸ்டர்ஸுமே மோஸ்ட்லி வந்து விஜய்க்கு தான் போடுவாங்க. எல்லார் வீட்லேயுமே சரி, பெரியவங்கலேருந்து குழந்தை எல்லாருமே, யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து தளபதி தான் சப்போர்ட் இந்த வாட்டி. கண்டிப்பாக போடுவாங்க. கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பார் இந்த முறை. விஜய் தான். அக்கா, இப்போ ரசிகர்கள் வாக்களிப்பாங்க, மக்கள் வாக்களிப்பாங்க நினைக்கிறீங்களா? இங்கே வந்திருக்கிறது ரசிகர்கள் மட்டும் இல்லை, மக்களும் சேர்ந்து தான் வந்திருக்காங்க. வாக்களிப்பாங்க. கண்டிப்பாக வாக்களிப்பாங்க. இத்தனை தலைவர் இருக்கும்போது ஏன் விஜய்க்கு ஓட்டு போடுங்க? ஒரு மாற்றம் வரணும். அவரோட கொள்கை நல்லா இருக்குது, அவரோட வழி நல்லா இருக்குது, அவரோட பாதை, பெண்களுக்கு அவர் கொடுக்குற பாதுகாப்பு எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே இப்போ பப்ளிசிட்டி ஆக ஆக தானாக கூட்டம் வருது. அக்கா, மும்மொழி கொள்கையை எடுத்து பேசியிருக்காரு. திமுகவும் பாஜகவும் நாடகம் மாறுறாங்கன்னு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அது தளபதி உள்ள கிளியரான ஸ்பீச் ஒன்று கொடுத்தாரு. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தேவையானதை அவங்கவுங்க விருப்பப்படுற இடத்துல படிச்சுக்கலான்ட்டாரு. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப க்யூட்டாக சொன்னார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஹிந்தி வேணுன்றீங்களா வேணான்றீங்களா? அதே தான் நாங்களும் சொல்கிறோம். கண்டிப்பாக அதே தான். ஹிந்தி வேணான்றீங்க? அவங்கவுங்களுக்கு தேவைன்னா அவங்கவுங்க படிச்சுக்கலாம்.
அதுக்கான வசதிகள் இப்போ இருக்குது, கண்டிப்பாக படிச்சுக்கலாம். இப்போ கூட்டணி வச்சா வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். கூட்டணி வச்சா வளர்ச்சி நல்லாயிருக்கும். புதுசாக வைக்கும் போது இப்போ சதவீதம் தான் காட்ட முடியும். எந்த அளவுக்கு எத்தனை சதவீதம் வாங்குவான்னு நினைக்கிறீங்க? அது மக்கள் பொறுத்து இருக்குது. மக்கள் இப்போ இளைஞர்கள் தானே வராங்க, இன்னும் பெரியவங்களாம் வந்து பழைய கட்சியில் தானே இருக்கிறாங்க. இளைஞர்கள் வரும்போது தான் இளைஞர்கள் ஓட்டு தான் இருக்கும். இல்லை, ஒரு கணிப்பில் எத்தனை சதவீதம் வாக்கு வாங்குவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது தோராயமாக சொல்லலாம், ஒரு 7% சொல்கிறேன், என்னுடைய கணிப்பு. 7% வாங்கிட்டு நினைக்கிறீங்க. நன்றிண்ணா. அக்கா, வர தேர்தலில் விஜய்க்கு எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்குக்கா? 100% அவர் தான் வருவார், நாங்கள் நம்புகிறோம். ஜெயிப்பார் நினைக்கிறீங்களா? ஜெயிப்பார் கண்டிப்பாக. மக்கள் வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாக்களிப்பாங்க கண்டிப்பாக. ரசிகர்களை தாண்டி மக்கள் வாக்களிப்பாங்களா? ரசிகர்களை தாண்டி இல்லை, நாங்கள் பாதி பேர் இப்போதைக்கு முழுவதுமாக தொண்டர்களாக மாறிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கண்டிப்பாக வாக்களிப்பாங்க. எந்த அளவு எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வரும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு 100 தான் வரும். 100% அவர் ஜெயிப்பார். கண்டிப்பாக முதலமைச்சர் ஆயிடுவார். கண்டிப்பாக ஆயிடுவார். நம்பிக்கை இருக்கு. வாக்களிப்பீங்களா? உங்கள் அக்கம் பக்கத்தில் எல்லாம் வாக்களிப்பீங்க? எல்லாருமே வாக்களிப்பாங்க. உறுப்பினர் சேர்க்கை எப்போ நடக்குதுன்னு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு தான் இருக்காங்க, அப்ளிகேஷன் கொண்டு வந்து. இப்போ வந்து இத்தனை தலைவர்கள் இருக்கும்போது ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நீங்கள் நினைக்கிறோம் மக்கள்? அவரோட செயல் திட்டம்லாம் இது வரைக்கும் அரசியலுக்கு வராமையே நிறைய நல்லது தான் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அரசியலுக்கு வந்து நல்லது செய்வாருன்னு நாங்கள் நம்புகிறோம். ஆமாம். மக்கள் வாக்களிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாண்ணே. ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக தேவைன்ட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து இனிமேல் எதுவுமே செஞ்சதில்லை. தளபதியை வர வைக்கலான்ட்டு மக்கள் ஆதரவோடு இருக்காங்க. ரொம்ப தளபதி கண்டிப்பாக வந்துடுவாரா? 26 நாங்கள் தானே சிஎம், தளபதி தான். நீங்கள் சொன்ன எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்குது? 100% தளபதி தான் வந்து வருவார். இனிமே வந்து இது தளபதி தானே, நம்ம தளபதி தான் எல்லாமே. விக்கிரவாண்டி மாநாட்டிலையும் நாங்கள் முதலமைச்சருக்கு ஜேஷ்டனே. ஆனால் இப்போ மக்கள் வாக்களிச்சிருவாங்க, ரசிகர்களை தாண்டி மக்கள் வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குண்ணா. கண்டிப்பாக. குழந்தைங்கலேருந்து இப்போ நான் ரசிகர்னா என் வீட்டில் இருக்க எல்லாமே வந்து அவங்களுக்கு தான். அந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. வீட்டுக்கு ஒரு ஆள் என்னும்போது இங்கே வந்திருக்கிறவங்க வீட்டில் எல்லாமே வாக்களித்தாலே போதும். நம்ம மாநாட்டுக்கு வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து அவங்க ஓட்டு போட்டாலே போதும். தளபதி தான் ஜெயிப்பார். நீங்கள் கவலையே பட தேவையில்ல. இப்போ அடுத்து 26 வந்து யார் என்ன சொன்னாலும் தளபதி தான். நம்ம தளபதி தானே, தொகுதியும் தளபதி தானே. அண்ணே, வருகின்ற தேர்தலில் விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு எப்படின்னு இருக்குது? அடுத்த சிஎம் அவர் தான். வருங்கால தேர்தலில் வந்து அவர் தான். நாங்கள் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் போயிட்டு ஒருத்தர்கிட்ட ஓட்டு கேட்டு இதுமாரி விஜய் சாருக்கு போடுங்க, இதுமாரி விஜய் அண்ணனுக்கு போடுங்க, நல்ல ஒரு தமிழ்நாட்டை போதை இல்லாத தமிழ்நாட்டை வந்து உருவாக்கணுண்ணா. இப்போ எங்கள் பாரு ஒரே போதை, இதுமாரி மாத்திரை, இதுமாரி கஞ்சா, இந்தமாரி சின்ன வயசுலேயே சின்ன பசங்களாம் வந்து கெட்டு போகிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கைலாம் வந்து நல்லா படித்து நல்லா அவங்கள ஒரு வேலை வாய்ப்பு நல்லா உருவாக்கி நல்லா வந்து விஜய் சார் வந்து நல்லா பண்ணுவாருன்றது வந்து நம்மளுக்கு நல்லா தெரியுதுண்ணா. அவர் தான் வந்து 26 வந்து சிஎம்மாக ஆகணுன்றது மக்களோட கருத்துண்ணா. நாங்கள் வந்து அதுக்காக வந்து உழைச்சிக்கிட்டே இருப்போண்ணா. ரசிகர்களை தாண்டி பொதுமக்கள் வாக்களிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாண்ணா. அதாவது வெறுப்பு அரசியல். இந்த அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இலவசத்தை விட்டுட்டு இன்னொருத்தர் மேலே வந்து அந்த காசை வைக்கிறாங்க. இப்போ எப்படி சொல்ல வரேன்னா, பஸ்ஸில் வந்து இலவசத்தை வச்சுட்டு மின்சாரத்தில் வந்து அதிகமான காசு வைக்கிறாங்க. இப்போ 100 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு இந்த கடைங்களுக்கெல்லாம் வந்து அதிகமான கரண்ட்டு அந்த 11 ரூபா 50 காசுன்ற மாதிரி அந்த மாதிரி யூனிட்டுங்களை இதில் ஃப்ரீ பண்ணிவிட்டு இதில் வந்து இவங்க வைக்கிறதுனால இது மாதிரி ஒரு ஆட்சி வந்து நம்மளுக்கு தேவையில்லைண்ணா. நம்மளுக்கு வந்து முக்கியமான, அதாவது நம்மளுக்கு லைவான ஒரு ஆட்சி தான் வந்து நம்மளுக்கு தேவை. இது வந்து விஜய் அண்ணன் தலைமையில் வந்து நடக்கும். 2026 வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு சிஎம் வந்து கிடைப்பான்றது வந்து மக்கள் நல்லா தெளிவாக நல்லா நம்பிக்கையாக இருக்காங்கண்ணா. அண்ணா, வருகின்ற தேர்தலுக்கு விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு எப்படின்னா இருக்கும்? எல்லா தொகுதியும் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதேமாதிரி எல்லா உறுப்பினரும் தமிழக வெற்றி கழகத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அடுத்த சிஎம் தளபதி விஜய் அண்ணா அவர்கள். மிக்க நன்றி. மக்கள் வாக்களிச்சிருவாங்க, ரசிகர்களை தாண்டி பொதுமக்கள் வாக்களிப்பாங்க. எல்லாரும் உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனாலும் தளபதிக்காண்டி எல்லாரும் வாக்களிக்க தயார் கொண்டு இருக்கிறார்கள். அதேமாரி எல்லா மாவட்ட செயலாளர்களும் எல்லா ரசிகர்களுக்கும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாலும் நல்ல முன்னேற்றம் அடைய முடியும். ஆனால் எந்த அளவுக்கு வாக்களிப்பு, எத்தனை சதவீதம் வாக்கு வாங்குவார்னு நினைக்கிறீங்க? இதுவரைக்கும் 40% சொல்லியிருக்கிறாங்க. தளபதி வந்து சுற்றுப்பயணம் எல்லா தொகுதிக்கு வந்து நிறைவேற்றினால் 100க்கு 100 உறுதி. கண்டிப்பாக விழுங்க. இளைஞர்களோட ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக எங்கள் தளபதி விஜய்க்கு இருக்குது. அதனால் கண்டிப்பாக அவங்களுடைய வாக்கு வங்கியே எங்கள் தளபதியால் உடைக்க முடியும்.
உடைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக 100% எங்கள் தளபதியால் உடைக்க முடியும். எப்படிண்ணா வெற்றி வாய்ப்பு எப்படிண்ணா இருக்கு? கண்டிப்பாக 2024 தளபதி தலைமையில் கூட்டணி அமைத்து எங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமையும். கண்டிப்பாக. இத்தனை தலைவர்கள் இருக்கும்போது எதுக்குண்ணா விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இத்தனை வருஷம் எல்லா கட்சிக்கும் ஓட்டு பார்த்து பார்த்தாச்சு. ஒரு மாற்று கட்சியாக வந்திருக்காங்க. அதனால் வாய்ப்பு கொடுத்து எங்களுக்கு வாக்களிப்பாங்க மக்கள். அதுக்கோசம் நான் கண்டிப்பாக நம்பிக்கையில் இருக்கேங்க. நன்றி.